ஜோ கிச்சனில் க்ரீமி ப்ராக்கலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ரிச் க்ரீமி சூப், சீஸ், மில்க், க்ரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகி புது சுவையோடு இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்கலி நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கிறத சூஸ் பண்ணி வாங்கிட்டு தண்டை கட் பண்ணி பொடி பொடியாக இப்படி அரிஞ்சு வச்சுக்கணும். இதை உப்பு போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணி இப்படி மின்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபுட் ப்ராசஸர், மிக்ஸி இல்லாட்டி நம்ம கையிலேயே நைஃப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஹீட் ஆனதும் அது ஒரு டீஸ்பூன் கார்லிக் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க்கு தான் இதுக்கு பேசிக்காக இந்த சூப்புக்கு வந்து தேவையாக இருக்குது. இந்த மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் இல்லாட்டி விப்பிங் க்ரீம் ஏதோ ஒரு க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேல ஒரு 1/2 கப் துருவின கேரட், மின்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலியும் இப்போ சேர்த்திக்கிறோம். இப்போ சேர்த்திட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் டு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், சீக்கிரம் வெந்துடும். இதை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டு குக் பண்ணுங்கள். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செடார் சீஸ் 2 சிங்கிள்ஸ் வந்து 2 போட்டிருக்கேன். நீங்கள் துருவினது யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு 30 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக செய்யுங்க. ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.